ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. சென்ற முறை இதே ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவங்க எவ்வளவு வாக்கு பெற்றார்களோ அதை விட கூடுதலாக பெற்றாலே நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததாக அவர்கள் தங்களை கூறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை, இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு ஆளும் கட்சி தரப்பில் சொல்லப்படுது. இப்போ இடைத்தேர்தல் என்பது ஆட்சியாளருக்கு சாதகமான சூழலில் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் என்னாச்சு? மொத்த அமைச்சர்களுக்கு அமைச்சரவை அங்கே இருந்தாங்க. எவ்வளோ புதிய தேர்தல் உத்தி கடைபிடிச்சாங்க. பரிசு, பணம், பட்டி என்கிற முறையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போது இடைத்தேர்தல் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஃபீல்டர்ஸே இல்லை. கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் போய் விளையாடுறாரு. எங்கே அடித்தாலுமே ஒரு 2 ரன், குறைந்தபட்சம் 2 ரன்னாக கிடைக்கும். அதனால் அவங்க செஞ்சுரி அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது 26க்கான முன்னோட்டம் கிடையாது. அல்ல.